தூத்துக்குடி மறைமாவட்டம் நாசரேத் என்ற ஊரின் அருகில் உள்ள பிரகாசபுரம் புனித பரலோக மாதா ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோமா? தூத்துக்குடி மறைமாவட்டம் உருவாவதற்கு முன்பே, அதாவது 1887ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பிரகாசபுரம் தனிப்பங்காக செயல்பட்டு வருகிறது. ஆரம்ப காலத்தில் இந்த பிரகாசபுரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரையுள்ள செய்திங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், சேதுக்கு வாய்த்தான் ஆகிய சிறப்புமிக்க பங்குகள் இந்த பிரகாசபுரம் பங்கோடு தான் இணைந்திருந்தன. 1800ஆம் ஆண்டு வாக்கில் குடிசை கோவிலிலும் 1880ஆம் ஆண்டில் டயோனியேசியஸ் அடிகளாரால் அர்ச்சிக்கப்பட்ட களிமண் ஆலயத்திலும் வாழ்ந்த பரலோக அன்னை தற்பொழுது 1913ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 54 ஆண்டுகள் கட்டுமானம் நடைபெற்று 1967ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அர்ச்சிக்கப்பட்ட இந்த அழகிய ஆலயத்தில் வாழ்ந்து வருகிறாள். இந்த ஆலயத்தில் இருக்கும் பரலோக அன்னையின் சுரூபம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டது. நாசரேத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த திரு மர்காசியஸ் ஐயர் தன் ஜெப அறையில் வைத்திருந்த பாடுபட்ட சுரூபத்தையும் அன்னை மரியாளின் சுரூபத்தையும் இந்த ஆலயத்திற்கு வழங்கியுள்ளார். இந்த பரலோக அன்னையின் திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலய திருவிழாவிற்கு இந்த பகுதியில் உள்ள இந்து, இஸ்லாமிய சமய மக்கள், பிரிவினை சபை சகோதரர்கள் என அனைவரும் ஒற்றுமையுடன் வந்து அன்னையை வாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் நாசரேத்திற்கு வந்து இந்த ஆலயத்தை வந்தடையலாம். இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொகேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. உங்களுக்கு தேவையெனில் பயன்படுத்திக் கொள்ளவும்.